Hello friends, welcome to Nasekitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் breadmalaitoast தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். குழந்தைங்க எல்லாரும் ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி பண்ணோமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு 6 bread slices வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம ஓரங்கள்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓரம்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் போல் நெய் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ப்ரஷ் வச்சுட்டு இந்த நெய் ஃபுல்லாக வந்து அந்த பேனில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணதும் இப்போ நம்ம வந்து ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து நான் நெய்யில் வந்து டோஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுனா கூட ஆயில் போட்டுட்டு டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் டோஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அந்த சைட்லையும் வேக வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு கப் போல் பால் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா மலாய் செய்கிறதுக்காக நம்ம வந்து சேர்க்குறோம். ஒரு கப் போல் பால் சேர்த்துட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பால் வந்து நல்லா கொதித்து இந்த ஓரங்களெல்லாம் ஆடை வந்து பதியும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம எடுத்து சேர்த்தோம்னா நம்மளோட மலாய் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு ரிச்சான டேஸ்ட்டுக்காக நான் வந்து இதில் வந்து மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. ஒரு 10 ரூபா பேக்கெட் வந்து நம்ம ஒரு பேக்கெட் அளவு இது உள்ளே வந்து சேர்த்தா போதும். இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது நம்மளோட மலாய் வந்து நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா இது வந்து ரிச்சான டேஸ்ட் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சிங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து மலாய் வந்து ரெடியாகி வரும். இந்த மாதிரி நல்லா வந்து கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்திங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ரெசிபி எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஓரங்களில் சேர்கிற மலாய் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பால் வந்து நல்லா கொதித்து சுண்டி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இதையும் வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக வந்து பேனில் எதுவும் ஒட்டாமல் நல்லா அழகாக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகி வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணதும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க பிரெட் மலாய் டோஸ்ட் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி மலாய் எடுத்துகிட்டு இது மேலே வந்து நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துட்டு மேலே உள்ள பிரெட் டோஸ்ட்டையும் வந்து நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாருமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கடைகளெல்லாம் நம்ம வந்து வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நல்லா ரிச்சான சுவையிலையும் இருக்கும். நம்ம வந்து ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ப்ரெட்டும் பால் மட்டும் இருந்தாலே போதும். நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் நம்மளோட சூப்பரான பிரெட் மலாய் டோஸ்ட் வேறு லெவலில் ரெடி ஆகிருக்கு. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு உள்ளே வந்துருக்கிற நம்ம மலையோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.